பிரைஸ் தி லார்ட். இங்கே நம்ம எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அவர் பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற நித்தியானந்த ஏக சக்கராதிபதி அவர். அழிவில்லாத தேவன் அவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதற்றும் போது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மரித்து போய் 4 நாளாயிற்று. நாற்றமெடுத்த லாசருவை உயிரோடு எழுப்பின சர்வ வல்லமுள்ள தேவன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய கர்த்தர் அவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவர். இந்த உலகத்தை நியாயந்தீர்க்க போகிற நீதி உள்ள நியாயாதிபதி. இப்படிப்பட்ட மேன்மையான ஆண்டவர், 1000 10,000ங்களில் சிறந்தவர், யுத்தத்தில் வல்லவர் அவர், பயங்கர பராக்கிரமசாலியான கர்த்தர் அவர். அப்படிப்பட்ட மேன்மையான ஆண்டவர் பாருங்க, அவர் என்ன பண்ணாராம் தெரியுங்களா? அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். சிலுவை என்பது அவமானங்க. சிலுவை என்பது சாபம். சிலுவை என்பது தரித்திரம். அந்த சிலுவை மரணம் என்பது கொடிய குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படுகிற உயர்ந்தபட்ச தண்டனை. அது மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். சரிங்களா? ஆனா அப்படிப்பட்ட அருவெருப்பான ஒரு மரணத்தை, கேவலமான ஒரு மரணத்தை, சிலுவையை, சாபமான சிலுவையை ஆண்டவர் ஏன் சகித்தார்? ஏன் அந்த அவமானத்தை ஏற்றுக்கொண்டார்? இவ்வளோ மேன்மையான ஆண்டவர்ல அவர். ஆமென். இது யாருக்காக தெரியுமா? இந்த அவமானத்தை எண்ணல, இந்த சிலுவையை சகித்தார். யாருக்காக தெரியுங்களா? நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு உண்மையை சொல்றேன். உங்களுக்காக, எனக்காகத்தான். அவருக்கு முன்னாடி சந்தோஷம் இருந்ததா. அது என்னன்னு சொன்னா, நம்முடைய ரட்சிப்பு ஒரு பெரிய சந்தோஷத்தை அவருக்கு உண்டாயிற்று. என் பிள்ளைகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட போகிறது. என் பிள்ளைகளுடைய சாபங்கள் மாற்றப்பட போகிறது. என் பிள்ளைகள் பரிசுத்தமாக்கப்பட போகிறார்கள். நான் என் பிள்ளைகளுக்காக நியாய தீர்ப்பிலும் இடுக்கண்களும் எடுக்கப்படும் பொழுது அவர்கள் மீது இருக்கிற நியாய தீர்ப்பு அழிக்கப்படுகிறது. என் பிள்ளைகளுக்காக, அவருடைய மீறுதலுக்காக நான் காயப்படும் பொழுது, அவருடைய அக்கிரமங்களுக்காக நான் நொறுக்கப்படும் பொழுது அவர்களுக்கு சமாதானம் உண்டாக போகிறது. நான் சிந்துகிற என்னுடைய இரத்தம் என் பிள்ளைகளுடைய பாவங்கள் முழுவதையும் சுத்திகரித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி நீதிமானாகும்படி அவர்களை ஆசீர்வதிக்கிறது. அந்த வெளியேற பெற்ற இரத்தம் தான் அவர்களை விடுதலையாக்கப்பட போகிறது. அது உடன்படிக்கையின் இரத்தமாய் அவர்களை மேன்மைப்படுத்துகிறது என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? உங்களுக்காக, எனக்காக அந்த அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். எவ்வளவு மேன்மையான ஆண்டவர் தெரியுங்களா? பாருங்க, அந்த சிலுவை பாடுகளை அனுபவித்து
வேதனை அனுபவித்து, துன்பத்தை அனுபவித்து, அவமானத்தை அனுபவித்து, அடிகளையும் கேவலமான வார்த்தைகளையும் கேட்கும்போது கூட தன்னுடைய சரீரம் முழுவதும் காயப்படுத்தப்பட்டு, காயங்களிலிருந்து இரத்தம் வடிந்து, அந்த சிலுவையை சுமந்து கொல்கதா மலை வரையிலும் வரும்பொழுது கூட அவருடைய எண்ணமெல்லாம் என்ன தெரியுமா? என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் இதன் மூலமாக தான் வரப்போகிறது. இந்த கொடிய அவமானத்தை நான் சகிக்கிறேன் என்று சொன்னால் அது என் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண போகிறது. மிகப்பெரிய சந்தோஷம் இதனால் அவர்களுக்கு உண்டாக போகிறது. மிகப்பெரிய பாக்கியம் அவர்களுக்கு உண்டாக போகிறதுன்னு சொல்லி இத்தனை பாடுகள் மத்தியிலையும் தெய்வாதி தேவனுடைய உள்ளம் சந்தோஷப்பட்டதான். அன்பு தெய்வ பிள்ளையே, இந்த அவமானமும் இந்த வேதனையும் துன்பமும் அவருக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணினதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய பாவ மன்னிப்பும் நம்முடைய ரட்சிப்பும் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவேளை இந்த அவமானத்தை நான் ஏன் எண்ணணும், நான் ஏன் இந்த சிலுவையை சகிக்கணும் என்று சொல்லி அதை தவிர்த்திருப்பார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பு கிடைத்திருக்காது. இந்த உலகத்தில் உங்களுக்கு எனக்கும் பரிசுத்தமான வாழ்வு கிடைத்திருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் சாபங்கள் மாற்றப்பட்டு இருக்காது, பலவீனங்கள் மாற்றப்பட்டிருக்காது, சத்துருடைய கிரிகள் அழிக்கப்பட்டு இருக்காது. எல்லா ஆண்டவருக்கும் சந்தோஷம். இதை சகிப்பதினாலே, இந்த அவமானத்தை சகிப்பதினாலே என் பிள்ளைகளுடைய ரட்சிப்பு வரப்போகிறது, என் மகனுடைய ரட்சிப்பு வரப்போகிறது, என் மகளுடைய ரட்சிப்பு கிடைக்கப் போகிறது என்று சொல்லி அவருடைய உள்ளம் மகிழ்ந்து மகிழ்ந்து அந்த அவமானத்தை அப்படியே சகித்தார். உமிழ்நீருக்கும் உமிழ்நீருக்கு அவருடைய முகத்தை அவர் மறைக்கல. அவர் அந்த கேடு அடைந்தார். அவரை பார்க்கும்பொழுது அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. புறக்கணிக்கப்பட்டார், அசட்டை பண்ணப்பட்டார், பாடுகளை அனுபவித்தார், துக்கம் நிறைந்தவராய் மாறினார். இத்தனை அவமானங்களும் சகித்ததற்கு ஒரே ஒரு காரணம் சந்தோஷம். யாரால் உண்டாகிற சந்தோஷம் என்று சொல்லி பார்த்தால் உங்களாலும் என்னாலும் உண்டாகிற சந்தோஷம். இவ்வளோ பெரிய ரட்சிப்பு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அவமானத்தை சகித்து சிலுவை எண்ணாமல் நமக்கு உண்டு பண்ணியிருக்கார் தெரியுமா? இதை விட ஒரு பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில் உங்களுக்கு வேறு யாருக்கு இந்த பெரிய பாக்கியம் கிடைக்கும்? இதை விட பெரிய பாக்கியம் வேறு என்ன இருக்குது உலகத்தில்? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னைக்காவது இது யோசிச்சிருக்கிறோமா? இந்த ரட்சிப்பு என்பது, இந்த பாவ மன்னிப்பு என்பது, இந்த மீட்பு என்பது, இந்த ஆசீர்வாதம் என்பது, இந்த விடுதலை என்பது, இந்த சந்தோஷம் என்பது, இந்த சமாதானம் என்பது, இந்த நீதி என்பது எப்படி எனக்கு கிடைத்தது? என் ஆண்டவராகிய இயேசு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்ததினால தானே எனக்கு உண்டானது. அது ஒரு பெரிய சந்தோஷமாய் என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக ஏற்றுக்கொண்டதுனால தானே இப்படிப்பட்ட மகிமை எனக்கு கிடைத்தது என்று சொல்லி ஆண்டவரை என்னைக்காவது நம்ம ஸ்தோத்தரித்திருக்கிறோமா? நன்றி சொல்லியிருக்கிறோமா? இன்னைக்கு நம்முடைய உள்ளம் அவரை ஸ்தோத்தரிக்கட்டும். இன்றைக்கு நம்முடைய உள்ளம் அவரை ஆராதிக்கட்டும். இன்றைக்கு நம்முடைய உள்ளம் பூரிப்பாகட்டும். ஐயோ, எவ்வளோ பெரிய அவமானம்! தேவாதி தேவன் வழியில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறார். சாவாமல் உள்ளவர் அவர். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிற்று. உலகத்தின் நியாயம் தீர்க்க போகிற நியாயாதிபதியாயிற்று. ஒவ்வொருவருக்கும் ஜீவனும் தீர்க்காயுசுமானவராயிற்று. மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறவராயிற்று. கிருபையும் சத்தியம் அவர் மூலியமாய் நமக்கு உண்டாயிற்று. அவருடைய இரத்தத்தினாலே தானே நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். மேன்மையான ஆண்டவராயிற்று. அப்படிப்பட்ட மகிமையின் கர்த்தர் இந்த அவமானத்தையும் இந்த சிலுவையும்
பெரிய சந்தோஷம் அவருக்கு. அந்த சந்தோஷம் உங்களுடைய ரட்சிப்பு என்னுடைய ரட்சிப்பு தானே இருந்தது. அதற்காகத்தானே இந்த அவமானத்தையும் இந்த சிலுவையும் சகித்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால இவ்வளோ பெரிய மேன்மையான ஆசீர்வாதத்தை நம்முடைய ஆண்டவர், அன்புக்குரியவர், பாசத்துக்குரியவர், அந்த அன்பின் ஆண்டவர் இவ்வளோ பெரிய தியாகத்தை செய்து அவருக்கு இருந்த ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னு சொன்னால், என் பிள்ளைகளுடைய ரட்சிப்பு நான் இந்த அவமானத்தை சகிப்பதினாலே, இந்த சிலுவையை நான் சகிப்பதினாலே, இந்த சிலுவை ஏற்றுக்கொள்வதனால் உண்டாக போகிறது என்கிற அந்த மகிழ்ச்சியோடு எத்தனை பாடுகளும் வேதனைகளையும் துன்பங்களையும் அவமானத்தையும் சகித்து நம்மை மீட்டிருக்கிறாரே. ஆமென்.